ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு சூரிய தேவரால் ஒரு ஆணுக்கு பிறந்த குழந்தையை பத்தி தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். அதாவது உலகம் முழுவதையும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரியன் நவகிரகத்தினுடைய தலைமைப்பு இடத்தில் இருப்பதால் எதையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு திறன் கொண்டு அதிக சக்தி படைத்தவனாக திகழ்கிறார். அத்தகைய ஆற்றல் நிறைந்த அந்த சூரிய தேவனுக்கு ஒரு ஆண் மூலம் பிறந்த குழந்தையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஒரு முறை நலாயினி என்பவளுக்கு சூரியன் உதித்தால் கணவனை இழக்க நேரிடும் அப்படின்னு மௌத்கல்ய முனிவர் அப்படிங்கிறவரால ஒரு சாபம் ஏற்பட்டது. அதை கேட்டு கோபம் அடைந்த நலாயினி என்ன பண்றனாக்கா, மறுநாள் சூரியன் உதிக்க கூடாது அப்படின்னு சூரியனுக்கு ஒரு சாபம் இருந்துடா. அதனால மறுநாள் சூரியன் உதயமாகத்துக்கு முடியாம போயிடுறது. அதை எடுத்து உலகமே ஸ்தம்பித்து போயிடுறது. அப்போது சூரியன் தேரோட்டியாக இருந்த அருணன் என்பவனுக்கு இந்திரலோகத்துல சென்று அங்க இருக்கிற சுகபோகம் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்தது. ஏன்னா சூரியன் உதிக்கல அப்படிங்கிறதுக்குனால சூரியனுடைய தேரோட்டி தான் இந்த அருணன். அதனால அவனுக்கு டைம் கிடைக்கிறதுனால அவன் என்ன பண்றான், மோகினி வடிவம் எடுத்து அந்த இந்திரலோகத்துல போய் அந்த இந்திரலோகத்தினுடைய சுகபோகங்களை எல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவன் போறான். இந்த தேவலோகத்துல புதிதாக வந்த மோகினியை கண்ட இந்திரனுக்கு அவன் மேல மோகம் கொண்டு அந்த மோகத்தினால் பிறந்த குழந்தை தான் வாலி ஆகும். அந்த குழந்தையை இருவரும் வளர்க்க முடியாது. அதனால என்ன பண்றாருனாக்கா, இந்திரன் அவளை கொண்டு போய் அகல்யாட்ட கொடுத்து வளர்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிடுறான். அதை எடுத்து மிகவும் வருத்தத்துடன் இந்த அருணன் என்ன பண்றான், அந்த சூரிய லோகத்துக்கு வரான். அப்போ இவனுடைய வருத்தத்தை பார்த்த சூரிய பகவான் கேட்கிறாரு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அங்க நடந்ததெல்லாம் இந்த அருணன் கூறுறப்போ அப்போ சூரியனுக்கு ஒரு ஆசை வந்துடுது. அருணனை திரும்பி நீ மோகினி அவதாரம் எடுக்க சொல்றாரு. அப்போ அருணன் அந்த மோகினி அவதாரம் எடுக்கிறப்போ அவன் மீது மோகம் கொண்ட அந்த சூரியனுக்கும் இந்த அருணனுக்கும் பிறந்த ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை தான் சுக்ரீவன். அப்புறமா தான் அந்த வாலி சுக்ரீவன் ரெண்டு பேர்த்தையும் அகல்யா தான் வளர்த்தராக சூரிய புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு சூரியனிடம் அனுமான் பல்வேறு மந்திரங்களை எல்லாம் கற்று அவ நவ வியாகரண பண்டிதன் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கிடுறாரு இல்லையா. அதுக்கு குரு தட்சணையா சூரிய பகவான் அனுமன்ட்ட என்ன கேட்கிறாருனாக்கா, அந்த சுக்ரீவனுக்கு மதியுக மந்திரியாக நீ உடனிருந்து அவன் அவன் கூடவே எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னு சூரிய பகவான் அனுமன்ட்ட கேட்டுக்கிறாரு. அதனாலதான் சுக்ரீவனுக்கு துணையாக இருந்து உலகம் முழுவதும் ராமநாமம் கூறப்படுவதற்கு அனுமான் முக்கியமாக காரணமானார். மேலும் சுக்ரீவனுடைய உதவியால தான் அவன் கடல் கடந்து சென்று சீதையை மீட்பதற்கு பெரும் துணையாக ராமருக்கு அனுமான் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனாலதான் வாலி சுக்ரீவன் சண்டையில வாலியை வதம் பண்றாரு ராமர். இதுக்கு இதுவும் நம்ம ஒரு காரணமா வச்சுக்கலாம். ஏன்னா இவர் தன்னுடைய குருவுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கோசரம் இவர் ஆஞ்சநேயர் சுக்ரீவனுடன் ரொம்ப இணக்கமா இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. இதுதான் சூரிய தேவனுக்கும் அருணனுக்கும் பிறந்த ஒரு சுக்ரீவனுடைய வரலாறு. இதுதான் சூரிய தேவனால் ஒரு ஆணுக்கு பிறந்த குழந்தை. இது இதுல ரெண்டு இருக்கு. சூரிய தேவன் மாத்திரம் கிடையாது, இந்திரனுக்கும் இந்த அருணனால ஒரு குழந்தை பிறந்தது. இவன் ரெண்டு பிறந்தால வாலி சுக்ரீவன் எப்படின்னாக்கா இரண்டு ஆண்களுக்கு பிறந்த குழந்தைகள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. மீண்டும் வேறு ஒரு ஆன்மீக தகவலுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.